காவல்துறை துணைத் தலைவர் திரு ராமர் ஐபிஎஸ் அவர்கள் உத்தரவின் பேரிலும் முனைவர் திரு செந்தில்குமார் காவல் கண்காணிப்பாளர் இருப்பு பாதை திருச்சி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்பு சென்னை சார் அவர்களின் மேற்பார்வையில் இந்த மாதிரி விபத்து ஏற்படாமலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் வெகு நாட்களாகவே ஒவ்வொரு இதுலேயும் மெகாஃபோன் மூலியமாகவும் பேம்லெட்ஸ் மூலியமும் இந்த மாதிரி நோட்டீஸ் இது வந்து செல்ஃபி எடுக்கிறது வந்து ட்ராக்கில் விவரம் விபத்து அறியாமல் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்க்கவும் நோட்டீஸ் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, அதே மாதிரியே கிரைம் எகெயின்ஸ்ட் உமன் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அதற்கு எதிரான குற்றங்கள் தடுப்பதற்கும் ட்ரெயினில் நடக்காத ஒன்றும் தடுப்பதற்கும் அது பேம்லெட்ஸு பண்ணிக்கிட்டு அதே விளம்பரம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு பொதுமக்கள் இடத்திலும் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, இதே மாதிரி ஃபுட்வேர் இப்போ பார்த்தீங்களா, இந்த விபத்துக்கு காரணம் வந்து ஒரு கதவு கிட்டே இருக்கிறது. இதில் வந்து பாருங்கள், தெளிவாக வந்து கொடுத்துருக்கோம் நோன்ட்டு. எதுக்கு இது பாருங்கள், படிக்கட்டில் இருக்காங்க. படிக்கட்டு இந்த இதில் வந்து இதனால உயிருக்கு ஆபத்தான பயணத்தை வந்து பொருள்படுத்தாமல் நாங்கள் விளம்பரம் எப்போதுமே நாங்கள் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பொதுமக்களாகிய செவி சாய்க்காமல் மேலும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நாங்கள் விடாமுயற்சியாக அவர்களிடம் அன்பாகவும் மனித நேயத்திடம் நம்ம இதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது வந்து உங்கள் பத்திரிகை மூலியமாக இந்த வந்து பொதுமக்களுக்கும் செவிக்கு எட்டினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் காரணம். இது வந்து கதவு திறந்திருக்கணும். நம்ம விழிப்புணர்வுடன் பயணம் செய்யும்போது உங்கள் பாத்ரூம் போகும்போது 100 கிலோமீட்டர் மேலே வண்டி போகுதுனாலும் கதவை சாத்திட்டு பத்திரமா போகணும். அது உள்ள கணவரும் அதை அறியவில்லை. என்னதான் படித்து இருந்தாலும் அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு வேணும். பாருங்கள், வந்து வண்டி அவ்வளோ வேகத்தில் வருது. அங்கேருந்து வரும்போது சில பேர் ரொம்ப விழிப்புணர்வாக இருப்பாங்க. கதவுக்கிட்ட வந்து போகனால கதவை சாத்திடுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. இது வந்து கதவை திறந்துக்கிட்டு கதவில் வந்து அவர் கணவரும் கதவு அருகில் நின்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வந்து பாருங்கள், அந்த உடனே அவர் இருந்துமே ஒரு செகண்ட் பாருங்கள், அது அவளோட வேகம். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு விழிப்புணர்வுலையும் வந்து வலியுறுத்திக்கிறோம். அடுத்து, இந்த மாதிரி பர்த்தில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் நடப்பது பற்றியும் விழிப்புணர்வு நடத்தி மக்களுக்கு வந்து எந்த வித புகார் இருந்தாலும் உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் இதில் என்ன தெரிவித்துக்கொள்ளுமோ தயவுசெய்து ஊடகங்கள் மூலியமாக இந்த விழிப்புணர்வு வந்து மக்களிடத்தில் கொண்டு சேர்ந்தால் ரயில்வே காவல்துறையினர் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம்.